Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Moto E40 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வந்து கேஜெட்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த ராப்டர் ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னா ஒரு செம்ம டெக்ஸ்டர் ஃபினிஷோட வருது. ஸோ நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து ஒரு சூப்பரான கிரிப்பும் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தா கூட வந்து கேஜெட்ஸிலோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராச்சும் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்கின் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூடவே வந்து நம்ம சேனலோட கூப்பான் கோடும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்கின் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கூப்பான் கோட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 9,500 rupees செல் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 8,500 rupeesக்கு வந்து நம்மளால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்க முடியும். ஸோ 8,500 rupees ப்ரைஸ் டாக் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு அலசிட்டு வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மோட்டோரோலா ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஒரு நியர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம மோட்டோரோலா ஃபோன்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூகுள் கார்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து கூகுள் கார்ட்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய நியூஸ் ஃபீட் எல்லாமே வந்து நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்து பர்ஃபெக்டாக சஜஸ்ட் பண்ணோம். பட் நம்ம யூஸ்க்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு இந்த கூகுள் கார்டு வந்து பிடிக்காம இருக்கலாம். இந்த கூகுள் கார்டை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்வைப் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நத்திங் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து கூகுள் கார்ட்ஸ் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கூகுள் கார்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கூகுள் டைலர், கூகுள் SMS ஆப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து கால் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுறதா நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரைட் சைடில் நம்ம பார்த்தோன்னா கூகுள் அசிஸ்டன்ட்கான ஒரு டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகிடும். ஒன்ஸ் கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேர்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அலார்ம் வந்து செட் பண்ணோம்னு நினச்சோன்னா பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து வேக்கப் ஆகும். இங்கே வந்து நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலார்ம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நேவிகேட் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கூகுள் மேப்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் டாட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நோட்டிஃபிகேஷன் டாட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் மிஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு 11 இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபீச்சர் இது. அதுக்கப்புறமா வந்து பபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பபிள்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது ஒரு பபுள் ஃபார்மேட்டில் பாப்அப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி நிற்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க கூட அதுக்கு மேலே வந்து நீங்கள் பபுள் ஃபார்மேட்டில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கன்வீனியன்ட்டான ஃபீச்சர் இது. இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபோனை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா லாக் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்த ஆப்லேருந்து வந்திருக்குன்னு வரும். பட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் டிஸ்பிளே ஆகாது. பட் லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ கன்வர்சேஷன் டிஃபால்ட் அண்ட் சைலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஆப்லேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே காட்டாது. ஹைடு சைலண்ட் கன்வர்சேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு மட்டும்தான் காட்டும், அதுலேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு காட்டாது. ஸோ இது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக தேவையோ அந்த மாதிரி வந்து உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் பாட்டமுக்கு வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டாட் ஆன் ஆப் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா அந்த ஆப் கீழே வந்து ஒரு டாட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டாட்டை பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலேருந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கீழேருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணாலுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேலே போயிடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர், செம கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபோனில் வந்து எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறமா இங்கே இந்த ரெக்கார்டு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இது வந்து உங்களுக்கு ஆடியோ தேவையான்னு பாருங்கள்.
ஆடியோ வந்து நீங்கள் எந்த டிவைஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மைக்ரோஃபோன் ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ஷோ டச்சஸ் ஆன் ஸ்க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே டச் பண்ணுறீங்களோ அது வந்து வீடியோவில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நம்ம இங்கேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு டேப் டு ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேல ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோவில் தான் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுவே வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. சப்போஸ் பேட்டரி வந்து ரொம்ப அதிகமாக ட்ரைன் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 60ல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அதுவே சேஞ்ச் பண்ண வரும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வேலையே இருக்காது. அந்த இடத்துல ஒரு கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 90 ஹெர்ட்ஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும் நமக்கு. ஸோ ஆட்டோ மோட்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோ மோடில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. டிஸ்பிளேல வந்து டார்க் தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க் தீம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வைடு வந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைலராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மெசேஜிங் ஆப்பாக இருக்கட்டும், ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டம் வைடு நம்மளுக்கு டார்க்காக சேஞ்ச் ஆகிறதுனால லோ லைட்லலாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ டார்க் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டார்க் மோடு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் ரைட்டை ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே டார்க் தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த டாகல் பட்டன் யூஸ் பண்ணி வந்து நம்ம டார்க் மோடு வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நைட் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நைட் லைட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர். லோ லைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்லேருந்து ப்ளூ லைட் எமிட் ஆகும். ப்ளூ லைட் நம்ம ஐஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதுனால ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் இந்த நைட் லைட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வார்மர் டோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இதனால் வந்து ஐக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. ஏதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நைட் லைட் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த நைட் லைட்டை வந்து நம்ம ஸ்கெடியூல் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சன்செட் டு சன்ரைஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் வந்து நைட் லைட் வந்து ஒர்க் ஆகும். கஸ்டம் டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செட் பண்ணக்கூடிய டைம்லேருந்து அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இங்கே கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக நேச்சுரல், பூஸ்டட், சேச்சுரேட்டட் 3 மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே பூஸ்டட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா பூஸ்ட் ஆகி காட்டும். சேச்சுரேட்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் லைட்டாக பூஸ்டப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக காட்டும். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்பிளே மோட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டமில் நீங்கள் வந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆல் கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது எந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே எல்லா நோட்டிஃபிகேஷனுமே காட்டும். டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே வந்து லாக் ஸ்க்ரீனில் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது நமக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆட் டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் நேமு இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். மறக்காமல் இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாட்டமுக்கு வந்தீங்கன்னா லிஃப்ட் டு செக் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து இப்போ டேபிளில் வச்சுருக்கீங்க, ஃபோன் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இந்த லிஃப்ட் வேக்கப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. அதுக்கப்புறமா வந்து வேக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் 3 ஃபிங்கர் டச் பண்ணிங்கனாலே போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸோ இது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. இந்த மெத்தட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டன் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. செட்டிங்ஸில் வந்ததுக்கப்புறமா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்தரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வந்து மற்ற ஃபோனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வைஃபை ஹாட்ஸ்பாட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஃபோனில் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்க நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபோனில் போய்ட்டு நீங்கள் வைஃபை ஸ்கேன் பண்ணும்போது Moto E40 டிஸ்பிளே ஆச்சுன்னா இதில் இருக்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த ஃபோனில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து அந்த ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்டர்நெட்டை வந்து ஷேர் பண்ணலாம். பட் இதில் என்னென்னா வைஃபை ஷேரிங் கிடையாது. ஸோ மொபைல் டேட்டாவை மட்டும் வந்து நம்ம வைஃபை ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட்குள்ளே வந்துருங்க.
வைப்ரேட் ஃபார் கால்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆல்வேஸ் வைப்ரேட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கால் எதாவது வரும்போது ஃபோனை வந்து சேர்த்து வைப்ரேட் ஆகும். அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நெவர் வைப்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஃபோன் வைப்ரேட் ஆகாது கால் வரும்போது. அப்படியே பேக் வந்ததுக்கப்புறமா டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது கால் வருது, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே பாப்பப் ஆகி உங்களுக்கு வராது. இந்த டிஎன்டி மோட் நீங்கள் எனேபிள் பண்ணி இருக்க வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. டிஎன்டி மோட் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஷார்ட்கட் டு ப்ரிவென்ட் ரிங்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வைப்ரேட் இல்லை மியூட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைப்ரேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் கால் ஏதாவது வரும்போது பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் பட்டன் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து அந்த வைப்ரேஷன் மோடுக்கு போயிடும். இமீடியட்டாக வைப்ரேஷன் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மியூட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டயல் பேட் டோன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக வந்து கீபேடில் நீங்கள் எதாவது நம்பர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட் இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணும்போது லாக் பண்ணும்போது சத்தம் கேட்காது. சார்ஜிங் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்குது. ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது வைப்ரேஷன் அண்ட் சவுண்ட் ரெண்டுமே உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டச் சவுண்ட் இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து நம்ம நார்மலாக டச் பண்ணும்போது சத்தம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டச் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக இது ஹாப்டிக் ஃபீட்பேக். நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணும்போது இல்லை ஃபோனில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக அந்த கீபோர்டில் டைப் பண்ணும்போது லைட்டாக வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு. அது ஒன்று நல்லாயிருக்கும். பவர் ஆன் சவுண்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை சுவிச் ஆன் பண்ணும்போது ஹலோ மோட்டோ சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை சுவிச் ஆன் பண்ணும்போது சைலண்ட்டாக வந்து ஃபோன் சுவிச் ஆன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸில் வந்து ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து சிஸ்டம் நேவிகேஷன் இருக்கும். சிஸ்டம் நேவிகேஷனில் பை டிஃபால்ட்டாக வந்து 3 பட்டன் நேவிகேஷன் தான் இருக்குது. இதை நீங்கள் கெஸ்டராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெஸ்டர் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கெஸ்டர் மோடு எப்படி யூஸ் பண்ணோன்னா சென்டர் பட்டன் வந்து கீழே வந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, ஆப்பில் வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் அதே மாதிரி வந்து ஆப்பில் வந்து ரைட் ஸ்வைப் பண்ணாலுமே வந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அண்ட் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஹோமுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும், டேரெக்டாக ஹோமுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த கெஸ்டர் நேவிகேஷன் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பட்டன் நேவிகேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் நம்ம பார்த்தோன்னா பவர் பட்டன் என் கால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கால் வந்து கட் ஆகிடும். அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்துடும். இந்த குட்டி பையன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அந்த ஃபோனை வந்து நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெனு எல்லாம் இங்கேயே இருக்கும். வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீன் போகிறது, இந்த மாதிரி வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி மெனு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியே வந்து பட்டாசு சத்தம் கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. சிஸ்டமில் வந்து கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து குயிக்லி ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பவர் பட்டன் வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப் வந்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா வந்து நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட் எதுக்காகன்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு ஃபோனை வந்து சும்மா நீங்கள் ஷேக் பண்ணிங்கனாலே வந்து ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆகிடும். திரும்பி வந்து நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எனேபிள் பண்ணி பாருங்கள். பட் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது. குயிக்காக வந்து நம்ம ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா வந்து பேக் வந்துட்டு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் பார் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நேவிகேஷன் பார் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டி ஆரோ மார்க் வரும். ஸோ இந்த குட்டி ஆரோ மார்க் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நேவிகேஷன் பட்டன் வந்து ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நிறைய காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பை டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா பேக்கு, ஹோமு, ரீசெண்ட் தான் இருக்குது. அதே வந்து நீங்கள் ரீசெண்ட், ஹோம், பேக்குன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே ஒரு டவுன் ஆரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம குயிக்காக சிங்கிள் ஹேண்டட்லேயே வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க நேவிகேஷன் பாரை. அண்ட் ஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டம் அப்டேட்ஸ்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Moto E40யோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.